தற்போது கிடைக்கப்பெற்ற முக்கிய தகவல். கூட்டமாக திமுகவிலே இணைந்த ஓபிஎஸ் தரப்பினர் அதிர்ச்சியில். ஓபிஎஸ் நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்றத்தில் என்பது நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அதாவது ஒரு 3 மாத காலங்கள் தான் இருக்கிறது. இந்த 3 மாத காலத்திற்குள்ளாகவே அனைத்து அரசியல் கட்சிகளும் அவர்களுக்குரிய வேலைப்பாடுகளை மிக தீவிரப்படுத்தியிருக்காங்க. அந்தந்த அரசியல் கட்சிகள் கண்டிப்பாக நாம் ஜெயித்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற கட்டாயத்தில் அனைவரும் வேலைப்பாடுகளை பார்க்கிறாங்க. ஆனால் ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் யார் மாற்று கட்சிக்கு போகிறார்களோ போகட்டும், எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நான் அதிமுகவில் இணைவேன், அதிமுக என்னை கண்டிப்பாக இணைத்துக் கொள்ளும், அதிமுக ஒன்றிணைந்து விடும் என சொல்லி கொண்டுதான் இதுவரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார். ஒரு காலத்திலே ஓபிஎஸ்ஸின் பின்னால் ஆதரவு என்பது மிகப்பெரிய அளவில் இருந்தது. தர்மயுத்தம் என்பது நடத்தினார். அந்த தர்மயுத்தத்தில் மிகப்பெரிய வெற்றியும் கிடைத்தது. அந்த வெற்றிக்கு பின்னால் அவருக்கு ஆதரவு கொடுத்த பல முக்கியமான தலைவர்கள் இருந்தாங்க. ஆனா இன்றைய தினம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நபர்கள் பூரா ஓபிஎஸ்ஸின் பின்னால் கிடையவே கிடையாது. அதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு நபர் வைத்திலிங்கம் மட்டும்தான் இருக்கிறார். புகழேந்தி மாற்று, அதாவது ஓபிஎஸ்க்கும் அவருக்கும் எந்த விதமான சம்மதமும் இல்லாமல் தான் இருந்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர்கள் நாளுக்கு நாள் திமுக மற்றும் தமிழக வெற்றி கழகம் அதிமுக இணைந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. அதன் அடிப்படையிலே சமீபத்திலே மனோஜ் பாண்டியன் மற்றும் இன்னொரு நபர் பாத்தீங்க அப்படின்னா திமுகவிலே ஐக்கியமாயிருந்தார். ஏன் இப்ப 2 தினங்களுக்கு முன்னாடி கூட ஜேசிடி பிரபாகரன், நமது ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய ஆதரவுகளை கொடுத்து ஜேசிடி பிரபாகரன் கூட தமிழக வெற்றி கழகத்திலே இணைந்திருந்தார். அடுத்த கட்டமாக நேற்றைய தினம் மிகப்பெரிய நிகழ்வாக திமுகவிலே ஓபிஎஸ் தரப்பைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் இணைஞ்சிருக்கிறார்கள். சட்டப்பேரவை தேர்தல் இந்த வேளையிலே தமிழக அரசியல் கட்சி தாவல் என்பது சூடுபிடிக்க தொடங்கியிருக்கிறது. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகத்திலே முக்கிய பொறுப்பில் இருந்த உசிலம்பட்டி கீதா அந்த அமைப்பில் இருந்து விலகி திமுக இணைஞ்சிருக்காங்க. மாநில தகவல் தொழில்நுட்ப ஐடி அணியை இணைச் செயலாளராக இருந்தவர் இவர். தேர்தலுக்கு முன்னதாக ஓபிஎஸ் அணியிலிருந்து வெளியேறியது அரசியல் வட்டாரத்திலே ஒரு பேசுபொருளாக பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர் மட்டும் கிடையாது, அவருக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்ட நபர்களை திமுக இணைச்சிருக்காங்க. அதாவது 4ஆம் தேதி உசிலம்பட்டிக்கு வருகிற மதுரை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் மணிமாறனை சந்தித்து உசிலம்பட்டி கீதா அவர்கள் அவர் முன்னிலையே தன்னை திமுக இணைத்துக் கொண்டாராம். சொந்த கட்சி மீதான அதிருப்தி காரணமாக அந்த முடிவை எடுத்ததாக தெரிவித்தார். தேர்தல் நெருங்கும் நேரத்தில் இத்தகைய மாற்றங்கள் தொகுதி வாரியாக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. ஓபிஎஸ் இருக்கக்கூடிய ஆதரவு என்பது நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே இருக்கிறது. அதாவது ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து என்ன செய்ய போகிறார் அப்படின்னு பார்த்தா ஓபிஎஸ் அவர்கள் எந்த முடிவும் எடுக்காமல் தான் இருக்கிறார். பாஜகவின் பின்னால் போனால் பாஜக கண்டிப்பாக ஒரு 3 தொகுதிகளை மட்டும் கொடுப்பார்கள். அதே போல விஜயின் பக்கம் இணைந்தால் விஜய் ஒரு 10 தொகுதிகளை கொடுக்கலாம். 10 தொகுதிகளுக்கும் வேட்பாளரை நமது ஓபிஎஸ் நிறுத்த வேண்டும். அப்படி வேட்பாளரை நிறுத்தினால் அவர்களுக்கு செலவுகள் யார் செய்வது அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை என்பது ஓபிஎஸ் அணியில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் தற்சமயம் பார்த்தீங்கன்னா மாற்று கட்சி இணையக்கூடிய வேளையில் ஓபிஎஸ் தரப்பினர் மிக வேகமாக இறங்கியிருக்காங்க அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.